சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மழை ஒன்றும் நம்ம எதிரி இல்லை, அது பூமிக்கு வர விருந்தாளி. இயற்கையோட சந்தோஷம், அதை கை நீட்டி வரவேற்கணுமே தவிர இப்படி பயந்து ஓடக்கூடாது. அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை மற்றும் போட்டித் தேர்வர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம பாடப்பகுதியை ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெடுநல் வாடை. இது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை அப்படிங்கிறது ஒரு சொலவடை. அதாவது நம்ம பழந்தமிழர்கள் ஒரு ஆண்டை ஒரு வருஷத்தை 6ஆக பிரித்து வகைப்படுத்தி சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு 2 மாதத்தையும் ஒவ்வொரு பருவமாக பிரித்தாங்க. அந்த வகையில் ஐப்பசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கூதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குறிச்சிக்கோங்க. கூதிர் பருவம் என்று அழைக்கப்படக்கூடிய காலங்கள் மாதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஐப்பசி கார்த்திகை மாதத்தை எந்த மாதிரி டேஸ் பருவம் என்று அழைக்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா குறிச்சிக்கோங்க. அதாவது இந்த பருவ மாற்றங்கள், இப்போ வெயிலிருந்து மழை, மழையிலிருந்து குளிர், இப்படி வெயிலிருந்து குளிர், குளிரிலிருந்து மழைன்னு மாறும் பொழுது மக்களினுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நிறைய மாற்றமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நூல் ஆசிரியரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சவர். கண்ணகி அவர்கள் தன்னுடைய சிலம்பை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பாண்டிய மன்னன்ட்ட நீதி கேட்டாங்கன்னு அந்த பாண்டிய நெடுஞ்செழியன்ட்ட தான் நீதி கேட்டாங்க. இந்த நெடுஞ்செழியன் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் எது அப்படின்னா நெடுநல் வாடை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன், அதாவது ஒரு சினிமாவுக்கு ஹீரோ எப்படியோ அது மாதிரி இந்த பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னம்னா நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? இந்த நூலை எழுதினர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். அதாவது இந்த நூலை எழுதினவர் நக்கீரர், அவங்க அப்பா பேர் மதுரை கணக்காயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் எழுதினது தான் இந்த நெடுநல் வாடை. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு நூல்கள் என்னென்னு உங்களுக்கு பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. அதில் 10 பாட்டில் ஒன்று தான் இந்த நெடுநல் வாடை. இது மொத்தம் 188 அடிகளை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போட்டித் தேர்வர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை செய்யுள் பகுதிகள் வந்தாலும் அதில் 12ஆம் வகுப்பில் சங்க இலக்கியம் சார்ந்த செய்யுள்கள்லாம் வரும்பொழுது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த வகையில் இதிலிருந்து ஒரு மதிப்பெண் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது 188 அடிகளை கொண்டது. இதனுடைய பாவகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியப்பா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெடுநல் வாடை டேஸ் பாவகையை சார்ந்தது அப்படின்னா ஆசிரியப்பா. பார்த்துக்கோங்க. இந்த பாடலில் 2 வகையாக பொருள் கொள்ளலாம். எப்படி அப்படின்னம்னா நெடுநல் வாடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது நெடு அப்படின்னம்னா போரின் காரணமாக, பொருள் வீட்டுவதன் காரணமாக, போரின் காரணமாக தலைவியை விட்டு தலைவன் பிரிஞ்சு போனோடனே தலைவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவி வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டு சோகத்தில் இருப்பாங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி கவிதை பாடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? காணாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாக போயிட்டுருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. அது நெடு வாடையாகவும், தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடு வாடையாகவும், தலைவன் போரில் ஜெயிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறார். அவர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம், எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம், அடங்காரை சிறையெடுத்தோம், கற்பித்தோம் உயிர் சோழமென
இந்த மாதிரி ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நெடு வாடையாகவும் நல் வாடையாகவும், தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடு வாடையாகவும், போரில் வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் தலைவனுக்கு அமைவதுனால இது வந்து 2 விதமாக நம்ம மீனிங் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இறுதியாக கடைசியாக 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்துங்க. நெடுநல் வாடை பெயர் காரணம் கூறுக அப்படின்னு. ஸோ இந்த வரிகள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? போங்க பாட்டை பார்ப்போம். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கலி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம்பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கிக் கோடல் நீடு இதழ் கன்னிநீர் அலைக்கலாவ மெய்க்கோல் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கோல் கொள்ளியர் கவுள் புடையூவு நடுங்க மாமேயல் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழக் கறவை கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து இங்கே மலை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மலாம் பார்ப்போம். மலை வரப்போகுது அப்படின்னா மலை மேகம் வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மழை வரக்கூடியதற்குண்டான அந்த மலை மேகங்கள்லாம் வந்து அப்படியே மலையினுடைய வலதுபுறமாக அப்படியே ரைட் சைடில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு மலை மேகங்கள் வருது. ஸோ மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து அப்படியே அந்த வெயில் அந்த ஹாட்டெல்லாம் போயிட்டு அப்படியே சில்லுன்னு கூலிங் கிளைமேட்டாக அப்படியே மாறுது. அது எப்படி இருக்குது அப்படின்னம்னா பயங்கரமான ஒரு குளிரோடு அந்த உலகமே உலகத்துக்கே அப்படியே குளிர் எப்படி குடுகுடுன்னு நடுங்குவாங்களோ அந்தளவுக்கு ஒரு குளிர், பயங்கரமான குளிரோடு அப்படியே இன்னமும் நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனில் எதுக்கு போகிற ஊட்டி கொடைக்கானல்ங்கிறது எப்போவுமே மலைப்பகுதிகளில் வந்து இயல்பாகவே குளிர் மிகுதியாக இருக்கும். மழைக்காலம் அப்படிங்கிறப்ப ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் தான் அந்த மலையே பயங்கரமான ஒரு குளிர்பான பகுதியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே மலைங்கிறது மேலே ஏறுறப்ப நமக்கு ஏற்றமாக இருக்கும், இறக்கமாகவும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க சமநிலையான பகுதியை நோக்கி ஓடணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தாழ்வான பகுதியில் தங்கியிருந்த அந்த ஆயர், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த எருமை பசு ஆடு இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து நல்ல மேடான பகுதிக்கு ஓட்டிகிட்டு ஓடுறாங்க. அப்போதைக்கு வந்து அவங்க வந்து பொறுமையாக ஓட முடியாது, குடுன்னு வேகமாக ஓடணும். ஸோ இவ்வளோ நாள் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க இடமாறி தங்குறவங்க காட்டில் இப்போ தான் ஒரு 2-3 நாளாக இங்கே தங்குறோம் கம்ஃபர்ட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு இடத்த தேடி ஓடணும் அப்படிங்கிறப்ப அவங்க இவ்வளோ நாள் நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துட்டு இப்போ நம்ம போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு வருத்தத்தோடு இருக்கிறாங்க அவங்க. அப்படி ஓடுறப்ப அவங்க வந்து வேகமாக ஓடுறப்ப தலையில் வந்து அவங்க காந்தல் மலர் சூடி இருந்தாங்க. அந்த காந்தல் மலரெல்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு. சரியா? அதெல்லாம் வாடி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே குளிர் தாங்க முடியாமல் வந்து கொல்லி நெருப்பு கட்டையெல்லாம் வந்து பொருத்தி வச்சு அப்படியே வந்து குளிர் காயிறாங்க. சரிங்களா? குளிர் காய்ஞ்சிட்ருக்கிறாங்க. இது மனிதர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. விலங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பயங்கரமான குளிர் இருக்கிறதுனால விலங்குகள் அப்படின்னாவே எதை கண்டா வந்து மேயும். அது போய் அந்த மேய்ச்சல்லாம் மறந்துட்டு கம்முனு போய் எல்லாம் படுத்துக்கிச்சு அப்படியே குளிர் தாங்க முடியாமல். மரத்தில் தங்கியிருந்ததெல்லாம் குளிர் நடுக்கத்தில் அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடி என்ன பண்ணுது, மரத்துலேருந்து எல்லாம் தப்பு தப்புன்னு பறவைகள்லாம் கீழே விழுகுது. பசுக்கள்லாம் வந்து பசுக்களை பார்த்தோன்னே கன்றுகள் வந்து நமக்கே வந்து பால் கறக்க மாடு ஒத்துழைக்கல அப்படின்னா கன்றுக்குட்டி விட்டோம்னா பால் கொடுக்க, அப்புறம் போய் பாலை கறந்துக்குவோம். சரியா? ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு இயல்புடைய அந்த பசுமாடுகளே வந்து கன்றுக்குட்டிகள் பால் குடிக்க போகிறப்ப அதுங்களுக்கு அது பால் கொடுக்கல அந்த பசுக்கள். ஏன்னா அந்த குளிர் அவங்களுடைய இயல்பான மனநிலையை வந்து மாற்றி அமைச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்த குளிர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மலைங்கிறதுக்கு உணர்ச்சியே கிடையாது, அதுக்கே வந்து குளிர் எடுத்துடும் போல் அவ்வளோ ஒரு குளிராக இருந்துச்சாமா. சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். இது சங்க காலத்தில் இருந்த கார்த்திகை மாதத்தினுடைய நிலைகள். மழை வரும் பொழுதும் அந்த குளிர் எப்படி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய திணை வந்து வாகை திணை. வாகை திணைன்னா உங்களுக்கு தெரியும், வெற்றி பெற்ற அரசனும் அல்லது வீரர்களும் வந்து வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி ஆடுவாங்க. சரியா? அந்த வாகைப்பூவை சூடிக்கிட்டு அவங்க வெற்றியினுடைய கொண்டாட்டத்தை ஆடுறதுக்கு பேர் தான் வந்து அந்த வாகை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. துறை வந்து கூதிர் பாசறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து போரின் காரணமாக அரசன் வேறு இடத்துக்கு போகிறப்ப இடையில எங்கே தங்கியிருக்கிறானோ அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறது தான் இந்த கூதிர் பாசறை அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்துக்கங்க, இது வந்து மனப்பாட பாடல், மிக 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 முக்கியமான மனப்பாட பாடல். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மனப்பாட பாடலுக்கு உண்டான பகுதியை மட்டும் மீண்டும் முன்னோட வாசிக்கிறேன், கை வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கலி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம்பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கிக் கோடல் நீடு இதழ் கன்னிநீர் அலைக்கலாவ மெய்க்கோல் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கோல் கொள்ளியர் கவுள் புடையூவு நடுங்க. சரிங்களா? சரி பார்த்துக்கப்பா.
இதில் ஏதாவது ஐயப்பாடுகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பகுதிகள் நடத்த வேண்டியது தேவைகள் இருந்தாலும் அதை எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். தடக்கு தடக்கு என அடிக்க அடிக்க மழை, இனிக்க இனிக்க உயிர் கேட்குது பாட்டு, சொடக்கு சொடக்கு என தடிக்கு தடிக்கு விழ வெடிக்கும் வெடிக்கும் இசை தாளங்கள் போட்டு, மலரோ நனையுது மனமோ குளிருது உலகோ கரையுது சுகமோ பெருகு, ஆயிரம் ஆயிரம் ஆசையை பேசிட என்னை கொஞ்ச 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 வா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே, இன்னும் கிட்ட 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 வா மழையே, என்னை தொட்டு 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 போ மழையே, நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே, என்னை கொஞ்ச கொஞ்ச கெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச, என்னை கொஞ்ச 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 வா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே, இன்னும் கிட்ட 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 வா மழையே, என்னை தொட்டு 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 போ மழையே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.